ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான vlog வந்துட்டு ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். யூஸ்வலாக வந்துட்டு ஒர்க்கிங், குக்கிங், க்ளீனிங் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஃபுல் டே வந்து அவுட்டிங் தான். காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 8:30 போலலாம் கிளம்பியாச்சு. நாள் வந்து பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. என் பிரதரோட வெட்டிங் வரப்போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் ஒரே டைமில் எல்லாம் பண்ணாமல், பிகாஸ் நிறைய டைம் இருக்கிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்விடேஷன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பிட்டுருக்குறோம். அன்றைக்கி வந்து ஃபைசினுக்குமே வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. லோக்கல் ஹாலிடே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஃபைசினை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்கூல் லீவ்னால் இனிமேல் நல்லா ஆயிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். பிகாஸ் ஃபைசினை பிக்கப் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் அவசரமாக வரா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே லீவ் வேணும்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ ஃபைசினை கூட்டிகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே முடிச்சிட்டோம். ஹஸ்பண்ட்க்கு லஞ்சில் குக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ 8:30 கிளம்புனா கொஞ்சம் டிராஃபிக்கெல்லாம் இருக்காது. போய் ரீச் ஆக 10 o'clock ஆகும். கரெக்டாக இருக்கும் டைம்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. செம்ம டிராஃபிக்கு. எஸ்பெஷலி வேளச்சேரி, இந்த அண்ணா நகர், சைதாப்பேட்டெல்லாம் வந்து அவ்வளோ டிராஃபிக்கு. ரொம்ப வண்டி ஊர்ந்துக்கிட்டே தான் போச்சு. ஸோ எப்போதுமே யூஸ்வலாக வந்து நாங்கள் சவுகார்பேட், அதாவது பாரிஸ் கார்னர் போகிறோம் அப்படின்னாலே எங்களுக்கு நியர்லி வந்து 1.5 hours ஆகும். டிராஃபிக் இருந்தால் 1 hour 45 minutes அந்த மாதிரி ஆகும். பட் இந்த தடவை நாங்கள் வந்து 2.5 மணி நேரம் வந்துட்டு போய் சேர்ந்துருக்குறோம் காலையில் போகும்போதே. ஸ்கூல் என்னன்னாலும் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கிங் எல்லாம் போகிறாங்க இல்லையா அந்த டைமில். ஸோ அதனால் செம்ம டிராஃபிக்காக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ டிலே ஆகும்னு. அண்ட் என் பிரதரோட வெட்டிங்கில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து இன்விடேஷன் அடிக்கிறதுலேருந்து தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு போயிட்டு பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ டிசைன்ஸ் மட்டும் தான் இங்கே வாங்குறது, பிரிண்ட் வந்து ஊரில் அடிக்கிறது தான். ஏன்னா பிகாஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதனால். அண்ட் ஆல்சோ இங்கே கலெக்ஷன்ஸ் ஏன் மயிலாடுதுறையில் வாங்காமல் இங்கே வாங்குறோம்னாக்கா இங்கே நிறைய நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய டிசைனும் கொஞ்சம் புதுசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே போய் பார்க்கலாம். நமக்கு வந்து இன்விடேஷனை நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறது வந்து எங்களுக்கு பிடிக்காது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் கார் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு தான் வந்து போகணும். ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் அங்கே காரெல்லாம் போகவே முடியாது, பார்க்கிங்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ கோர்ட் சைடு அங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நேராக வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அந்த இன்விடேஷன் ஏரியாவுக்கு வந்து வந்துட்டோம். இதுக்குன்னு ஒரு தெருவே இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டோம். ரொம்ப அலைய வேணாம், அதுக்காக எல்லா கடையும் ஏறி இறங்க போகிறது கிடையாது. ஒரு 5 ஷாப்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஷாப்புக்கு வந்தோம். இங்கே வந்தோடனே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா எல்லா டிசைனுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேயே வந்து புக் பண்ணிக்கலாம், இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வந்தோம். ஸோ வீடியோ கால் பண்ணி எல்லாமே காமிச்சு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு டிசைனுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயுமே நல்லா இருந்தது. நார்மலாக கவரில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பும் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த பாக்ஸ் டைப்புக்கு பேக் பண்ணுறதுக்குனே தனியாக வந்து பே பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். பிகாஸ் இன்விடேஷன் வாங்கி படிப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னே தெரியாது. நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். நம்ம கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம், இன்விடேஷன் நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப அதில் அமௌண்ட் வேஸ்ட் பண்ணுறது யாராக இருந்தாலுமே சரி, அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ எங்கள் இன்விடேஷன்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா வச்சுருந்தோம். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனராக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது பேஸ்டாக தான் வந்து நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம். அண்ட் மோரோவர் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து சூப்பராக வந்து வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அந்த மாதிரி கூட இன்விடேஷன் எல்லாம் அனுப்புகிறாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம யாராவது ஒருத்தவங்க அந்த ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே அப்படி தான். ஸோ ஒருத்தவங்க மாதிரி அப்படி வரும்போது தான் அது இன்னும் வந்துட்டு நடைமுறைக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அது வரத்துக்குன்னு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா 2 இன்விடேஷன் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பண்ணிக்கலாம். பாதி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 வீட்டுக்கும் 2 கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் என் டேடி வந்து எப்படின்னா ஒரு கடைக்கு போய் ஒன்று வாங்கிட்டு வரவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதுனால எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க.
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆப்ஷனாவது இருக்கணும். இங்கே அங்கே பார்த்துட்டு எது பெஸ்ட்டோ வாங்கணும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. பிகாஸ் நிஜமாக சொல்லப்போனால் அதுதான் ட்ரூ. ஒவ்வொரு ஷாப்புக்குமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு குவாலிட்டிக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ ஒவ்வொரு கடையுமே வந்து ரேட் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட சில குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக 4-5 கடை ஏறி தான் இறங்கணும். பிகாஸ் இந்த நம்ம ஹோல்சேல் மொத்தமாக வாங்குறதுனால அந்த மாதிரி வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ நானும் எங்கள் அம்மாவும் இல்லை நம்ம இங்கேயே முடிச்சிடலாம் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் என் டேடி எனக்காக ஒரு சான்ஸ் கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சரி இங்கே சொல்லிட்டு 2 டிசைன் பார்த்து வச்சிட்டோம். பார்த்ததுக்கப்புறம் இன்னும் 3 ஷாப் வந்து ஏறி இறங்கணும். ஸோ அது 2-3 ஷாப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட்டே வாங்கிக்கலாம் அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கப்புறம் வந்துட்டோம். கடைசியாக வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு ஷாப்புக்கு போனோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் எங்கேயும் செட் ஆகலைன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷாப்புக்கே போய்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் லாஸ்ட்டாக போன ஷாப் வந்துட்டு இதுதான். லாஸ்ட்டுனாக்கா இன்னும் 2-3 ஷாப் கூட போயிருப்போம் இங்கே செட் ஆகலைனாக்கா. ஸோ இங்கே வந்துட்டு இன்விடேஷன் வந்து பார்த்தோம், எங்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு வந்தோம், ஒரு 3-4 டிசைன் வந்து காமிச்சாங்க. ஸோ அது காமிச்சோன்னே நாங்கள் வந்து ஒன்று பிக் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிசைனை பிக் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி புக் பண்ணியும் கொடுத்துட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. பிகாஸ் அவங்க ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி இங்கே எல்லாருக்குமே வீடியோ காலில் காமிச்சு இங்கே எல்லாருக்கும் பிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால முடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 12:30 1 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அங்கே வந்து 5 cent டீ கொடுத்தாங்க. ஸோ டீ தான் குடித்தோம். பெருசாக வந்து பசியே இல்லை. பிகாஸ் ஒரு வேலையாக போனோம்னா அந்த வேலையிலேயே ரொம்ப மும்மரமாக இருந்துட்டோம். அடுத்தடுத்து எங்களுக்கு பசிக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணல. ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு மூவ் ஆகணும் அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருந்தது. ஸோ இங்கேருந்து நடந்து வந்து அடுத்தடுத்த ஏரியாக்கெலாம் வந்துட்டு போகணும். பிகாஸ் ஆட்டோவில் போனாலுமே ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்டுங்கிறதுனால நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அங்கே வந்து இந்த பேப்பர் கப்ஸ், இந்த யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கல்யாணத்துக்கு நிறையா தேவைப்படும். அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ் அடுத்து அந்த எல்லாத்துக்குமே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேவைப்படும். அந்த அப்புறம் ஃபுட்டு வெளியே கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஹோல்சேலில் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பல்காக நிறையா வாங்கிக்கிட்டோம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஒரு 3 o'clock இருக்கும் நாங்கள் லன்ச் சாப்பிட வரும்போதே. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நார்த் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ அங்கே வந்து ஒரு லன்ச் மெனு காம்போ வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃபுல்கா, கீ ஃபுல்கா, பிளெயின் ஃபுல்கா அண்ட் தென் கொஞ்சம் ரைஸு, தால் மக்னி, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வச்சு ஒரு மசாலா மாதிரி அண்ட் தென் ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. அது கூட பன்னீர் மசாலா ஒன்று இருந்தது, பட்டர் பன்னீர் மசாலான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு நார்த் இண்டியன் தாலி. அதாவது ஃபுல்லாக நிறைய இன்னும் வெஜ்ஜஸ்லாம் இல்லை. அப்புறம் வந்து பப்பட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து லன்ச்சுக்கு. ஸோ செம்ம பசி வேறு, அதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து லன்ச் வந்து முடித்தோம். அண்ட் தென் லன்ச் முடிச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட் வழியாக வரும்போது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வெசல்ஸ் பாத்திர கடைலாம் நிறையா இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 தெரு ஃபுல்லாகவே இவ்வளோ கடை தான் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. செம்ம சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் பிரதரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இங்கே தான் வந்து அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். பட் வந்துட்டு என்னென்னாக்கா நாங்கள் ஒரு கடைக்கு தான் போனோம். டக்குன்னு மின்னுக்க தான், பெருசாக நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இல்லை. அங்கே ஒரு 2-3 ஷாப்ஸ் தான் இருந்தது. அதுக்குள்ளேயே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரீட்டுக்கெலாம் போகவே இல்லை. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய கடை இருந்தது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இந்த சர்விங் பவுல்ஸு, குட்டி குட்டி ட்ரேஸ், அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த டப்ராலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நானும் அம்மாவும் வாங்கிக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அண்ட் தென் ஈவினிங் ஒரு 5 o'clock 5:30 ஆகிடுச்சு. நல்லா சூடாக வந்து டீ கொடுத்துருந்தாங்க. ஸோ வீட்டில் இருந்தால் குடிக்கவே மாட்டோம். ஸோ வெளியே போனால் நமக்கு வேலை இல்லை, ஃப்ரீயாக தானே வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டீ குடித்தாச்சு. அண்ட் தென் ஃபைஸனும் வந்துட்டு பார்த்தோன்னா
பெருசாக எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு டாய்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட அங்கே ஒரு மணி நேரம் கடை விட்டு வெளியே வர முடியல. செம்ம மழை, அங்கேயே ஸ்டக் ஆகிட்டோம். அதாவது ஒரு 6 to 6:45 வரைக்கும் அங்கேயே வந்து வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை விட்டா மாதிரி இருந்ததுக்கப்புறம் தான் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து கார் பார்க் பண்ண இடத்துல வந்து கார் எடுத்தோம். அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா செம்ம டிராஃபிக்கு. ஐயோ, வண்டி அவ்வளோ ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. காலையில் அங்கே போகிறதுக்கு 2.5 hours ஆச்சுன்னா நைட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு வீட்டுக்கு 3.5 hours ஆகிடுச்சு. இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீக் டேஸ்லேயும் இவ்வளோ டிராஃபிக்கா? வீக்கெண்ட்னா ஓகே பரவாயில்ல, வெளியே போவாங்க. வீக் டேஸ்லேயுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் மழையும் வந்து பேஞ்சதுனால என்னவோ தெரியல, அவ்வளோ டிராஃபிக்காக இருந்தது. மழையும் விடவே இல்லை. நாங்கள் அங்கே 6 மணிக்கு ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் 7 o'clock வண்டி எடுத்தோம். அதுலேருந்தே ஃபுல்லாக வந்து பேஞ்சிட்டே தான் இருந்தது மழை. ஒரு 7 o'clock கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்து நேராக வீட்டுக்கே வந்துட்டோம். டின்னர்லாம் வந்துட்டு வீட்லேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி மதியம் பண்ண லெஃப்ட் ஓவர் ஏதாச்சும் இருக்கும், ரைஸ் வச்சு சைட் டிஷ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டோம். ஈவினிங் வந்து 5 ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 3:30 3:45 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து 3 பேரும் கிளம்பிட்டோம். ஜெயச்சந்திரன் போகிற வேலை இருந்தது, பக்கத்தில் தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆடி திருப்பதிலாம் போட்டிருக்காங்க, ஏதாச்சும் போய் பார்க்கலாம், கலெக்ஷன்ஸ் எதுவும் வந்திருக்கா, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்துட்டு போயிருந்தோம், ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ போனாக்கா எங்களுக்கு பெருசாக எதுவுமே அமையல. பட் வந்துட்டு பார்த்தா ப்ளவுஸ் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய சாரீஸ்க்கு வந்து வாங்க வேண்டியது இருந்தது, நானுமே தைக்காமல் இருந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தேவையானது எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம். ஏன்னா கல்யாணம் நெருங்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன சாரீஸ்க்கு என்னென்ன இல்லையோ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஃபுட்வேரும் வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அது வந்து என்னமோ தெரியல, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது. பட் எங்களுக்கு எதுவும் வந்து செட் ஆகலை. இது பிடிச்சா அது பிடிக்கல, அது பிடிச்சா இது பிடிக்கல, அந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நிறைய டைம் இருக்குது எங்களுக்கு இன்னும். ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்து கூட வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ நல்லா பிடிச்சா மட்டும் வாங்கலாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய தான் வச்சுருந்தாங்க. பட் என்னென்னா எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சாச்சு. சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஒரு 6:30க்குலாம் வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் வந்து பேரண்ட்ஸ் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பிகாஸ் வந்தது ஒரு 3 days ஆஃப் ஒர்க் தான். அது முடிஞ்சோடனே கிளம்பிட்டாங்க. டேடிக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால. அண்ட் முதல் நாள் நைட்டு நல்லா மழை பெஞ்சிருந்தது. ஸோ நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. அண்ட் அவ்வளோதான், இந்த விளாக் வந்துட்டு இதோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய ஷாப்பிங் விளாக், மேரேஜ் விளாக் அது நிறைய வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஊருக்கும் போகிறோம். ஸோ அந்த விளாகும் அடுத்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching and keep supporting.